ஹலோ விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஐலி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் அயலி புதிய பிரச்சனையில் சிக்கியிருக்காங்க. மீண்டுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது ஏற்கனவே அயலி, சிவா இவங்க 2 பேர் மேலேயும் சந்தேகப்பட்ட இந்திராணி இங்கே தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை நடத்துவாங்க. அதுலேருந்து எப்படியும் தப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டரை வீட்டுக்கு வர வைப்பாங்க. ஸோ அதுலேருந்தும் இங்கே அயலிஷ்வா 2 பேரும் தப்பிக்கிறாங்க. இப்போது பார்த்திங்கன்னா மரகதம் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அயலியை பார்த்ததும் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பாட்டி சொல்ல, எங்கேயாவது பார்த்துருப்பீங்க பாட்டி அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் விருந்து தடபுடலாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. விருந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிட உட்காடுறாங்க. அப்போ தான் அயலி கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியை அந்த பாட்டி பார்த்துட்டு, இந்த தாலி உனக்கு நீ கட்டிக்கிட்டது அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகிறாங்க. இது தாங்க லாஸ்ட் எபிசோட். சரி, ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது அயலி எப்படியாவது தப்பிக்கணுமே அப்படின்ட்டு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வேறு யாரையாவது பார்த்துருப்பீங்க, இதோ கட்டினவர் பக்கத்தில் தான் இருக்கார், இவர் தான் என் கழுத்தில் தாலி கட்டினாருன்னு சொல்லி சமாளித்தாலும் எல்லாருக்கும் சந்தேகமாக தான் இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் ரித்திகா என்ன பண்ணுறாங்க, அயலி கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருக்க அயலி ரூமுக்கு செல்வநாயகி, ரித்திகா இவங்க 2 பேரும் உள்ளே போக, அயலி இங்கே அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அயலி கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த தாலியை ரித்திகா கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தா, காலையில் எழுந்து பார்க்கும்போது கழுத்தில் தாலி இல்லைன்னா மறுபடியும் சிவா தாலி கட்டணும்ல, அப்போது இவங்களுடைய கல்யாணம் உண்மையாக இல்லையான்னு தெரிஞ்சிடும் அப்படின்ற பிளானில் தான் இவங்க இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. மறுநாள் காலையில் பாட்டி சாமி கும்பிடுறாங்க. அப்போது குங்குமம் எடுத்து வச்சுக்கோன்னு அயலிக்கிட்ட கொடுக்க, அயலி தன் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியை பார்க்குறாங்க. தாலியை காணும். எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்ல, அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டிலேயே சிவா, அயலி இவங்க 2 பேருக்கும் மீண்டும் கல்யாண ஏற்பாடை செய்திருக்காங்க. சிவா, அயலி இவங்க 2 பேரும் கையில் மாலையோட ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு உக்காந்துட்ருக்காங்க. ஸோ வசமாக சிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே சிவா அயலி கழுத்தில் இந்த தருணம் தாலி கட்டுவாரா, அயலி அதை ஏற்றுப்பாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்போட இந்த ப்ரொமோவை கொடுத்துருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரொமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.